அவனுடைய கல்வியில தான் அமைக்கும். கல்விதான் ஒரு மனிதனை உயர்த்தும். திருவள்ளுவர் சொன்னது மாதிரி கேடில் விழி செல்வம் கல்வி. இந்த செல்வத்திலேயே கல்வி செல்வத்துக்கு தான் அழிவு கிடையாது. மற்றதுதான் வரும் போது அதாவது அதுலேயும் சொல்றாரு, செல்வம் இருக்க பணம் காசெல்லாம் எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வரும், ஒரே தெரியா போயிடும். அதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொன்னார். இப்ப நம்ம சினிமா தியேட்டர்னு சொல்றோம் இல்லையா, அந்த சினிமா தியேட்டர் அவரு கூத்தாட்டு அவைக்குழாம்னு சொல்றாரு. கூத்தாட்டு அவைக்குழாத்து அற்றே செல்வம் போக்கும் அது விழித்தது. செல்வம் எப்படின்னா சினிமா கொட்டைக்கு ஒருத்தரா வந்து சேர்ற மாதிரி வரும், முடிஞ்ச உடனே எல்லாரும் போற மாதிரி டக்குன்னு போயிடுவோம். இன்னைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு உதாரணத்தை அன்னைக்கு அவரு அழகா சொன்னார். கல்வி வரும் ஆனா போவார். அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், கேடு இல்லாத செல்வம். மற்றதுக்கெல்லாம் கேடு உண்டு. பஸ் ஸ்டாண்ட்ல இந்த பிச்சை எடுத்து வைக்கிறாரு. ஒரு காலத்துல இந்த தெருவில் உள்ள ஊடெல்லாம் அவங்களோட தான் சார். இப்போ போயிட்டு சார் போயிட்டு அது மாதிரி கல்வியில சொல்ல முடியுங்களா? இந்த எம்ஏ படிச்சிருந்தாரு சார், இப்போ 2ஆம் கிளாஸ்ல போயிட்டாரு, இப்போ அரிச்சோடிக்கு வந்துட்டாரு. எம்ஏ படிச்சா படிச்சதுதான், ஐஏஎஸ் படிச்சாருன்னா படிச்சது கடைசி வரைக்கும் தான். பேராசிரியர்னு வந்தா கடைசி வரைக்கும் அவர்கிட்ட இருப்பாரு, போயிருப்பாரு, இருந்திருப்பாரு, அப்பவும் பேராசிரியர் தான். ஏன்னா கற்ற கல்வி போகாது. அதே மாதிரி கல்வியினால் வந்த ஆணவமும் போகாது. கல்வியினால ஒரு செருக்கு வரும் மனிதனுக்கு. பணத்தால் வந்த செருக்கு பணம் போனா போயிடும். உடல் வலிமையினால் வந்த செருக்கு உடல் வலிமை போகும்போது அதுவும் போயிடும். இளமையால் வந்த செருக்கு இளமை போகும்போது அது போயிடும். கல்வியால் வந்த செருக்கு கல்வியும் போகாது, செருக்கு அது அப்படியே இருக்கும். நான் படித்தவன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆணவம். ஆனா திருவள்ளுவர் சொன்னார், படிக்க படிக்க ஆணவம் அகலம் போகணும். அறிவு முற்ற முற்ற பயிர் எப்படி கதுங்கள்லாம் முற்றினுடைய தலை சாயுதோ அது மாதிரி அடக்கம் வந்தால்தான் அது கல்வி. ஆண்டு அறிந்து அடங்கிய கொள்கை சார்ந்தோர் பலர் யான் வாழுவோரே. ஆண்டு அறிந்து அடங்கிய கொள்கை சார்ந்தோர் ஒரு கொள்கையோட ஆண்டுன்னா நிறைய படிச்சு, அவிந்துன்னா படிச்சது பத்தாவது உள்ளர போட்டு ஜீரணமாக்கணும். அவியணும், இட்லி அவிச்சாச்சா அது பக்குவப்படணும், உள்ளர போய் நம்ம பக்குவப்படுத்தணும். அப்படி இருப்பதுதான் கல்வி. அந்த கல்வியை தரக்கூடிய நாளாக இன்னைக்கு நாம வச்சிருக்கிறோம். தொழிலாளர்களுக்கு ஆயுத பூஜை, படிக்கிற பிள்ளைகளுக்கு சர்வதேச கலைமுதல் துணியிலே பாரதி எழுதுறான். அதுல அவன் என்ன செய்யறான், சாமிக்கு வச்சு கூப்பிடுறதெல்லாம் ஒரு பூஜை அல்லடாங்க. வரிசையாக புத்தகத்தை அடுக்கி அதன் மேலே மலரை சந்தனத்தை இடுவது அவள் பூசனை அன்றாம். வேற என்ன செய்யணும்னா நாடு முற்றிலும் உள்ள ஊர்கள் நகர்கள் எங்கு பல கேளுக்கும் அன்னையாம் அவள் கேள்வி கொள்ள வழி இவை கண்டீர். அதுக்கு பிறகு ஒண்ணு சொல்றாங்க, கற்பூரம் கட்டணம். அது சொல்றான், தேடு கல்வி இல்லாத ஊரினை தீயினுக்கு இரையாக படுத்தல். படிக்காதவனா இருக்கிற ஒரு ஊரை கொளுத்தி விடு, அது எரியுது பாரு, அதுதான் கற்பூரம் காட்டுறதுன்னா தெரியும் பாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, சாமி கும்பிடுறோம்னா அது எதுக்குன்னு தெரிஞ்சு செய்யும். சும்மா வந்து வந்தோம் கும்பிட்டோம் போயிட்டோம் அப்படின்னு கூட, இது எதுக்கு செய்யறோம்? நாம எல்லாமே அர்த்தத்தோட செய்யறோம், ஒண்ணு அர்த்தம் இல்லாமல் இல்லை. கல்வியினால கல்வியில எப்படி முன்னேறுவது, அதுக்கு என்ன செய்யறோம், இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நினைச்சு பார்க்கணும். அப்படி பார்க்கக்கூடிய நாளாகி இந்த நாளில்
நாம எல்லாரும் மகிழ்ச்சியாக வந்து போடுறோம். நாளைக்கு ஒரு நாள் தசமின்னு சொன்னால் 4வது நாள் 10வது நாள், அது நாளைக்கு விஜயதசமி. இன்னைக்கு 9வது நவராத்திரிங்கிறது இன்னையோட முடியுது. கடைசியில் வெற்றி திருநாள் 10வது நாள். இப்போ இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு அருமையான தலைப்பு இருக்கு. சாதாரணமாக சொல்லுவோம், நம்ம ஃபெயிலாக போயிட்டான் பையன்னு வச்சுங்களேன். அப்போ எங்கள் ஊரில் ஒருத்தர் பையன் ஃபெயிலாக போயிட்டான், கண்ணாமனா எனக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் பண்ணுவா, கடைசியில் ஃபெயிலாக போயிட்டியா அப்படின்னாரு. அவன் கவலையே சொல்ல, அப்பா இவ்வளவு திட்டினதையும் வாங்கிக்கிட்டு அப்பா ஏதோ ஒன்று அறிவுரை சொல்ல போகிறோம் போல அப்படின்னு பார்த்தேன். நீ எனக்கு கொஞ்சமா செலவு பண்ணியிருக்க, நிறைய செலவு. நான் என்ன கொஞ்சமாக படித்தேன், காலையில் படித்தேன், தியானம் படித்தேன், சாயந்தரம் படித்தேன், ராத்திரி படித்தேன், விடியகால 8 ரூபாய் அப்பவும் படித்தேன். சில சமயத்தில் டீ போட்டு வச்சு எடுத்தவொடனே குடிச்சிட்டு சுறுசுறுப்பாக படிக்கிறதுக்காக வச்சிருக்கேன். நான் அதை குடிச்சிட்டு எத்தனை நேரம் சுறுசுறுப்பாக தூங்கியிருக்கேன். இவ்வளவு செஞ்சேன், இதுக்கு மேலே ஃபெயிலாக போயிட்டேன்னா என்ன அர்த்தம்ப்பா? விதி. யார் சொல்கிறான் ஃபெயிலாக போகணும்னு சொல்கிறான்? அப்பா இருக்கு ஏதோ அவரு ஃபெயிலாக போனது மாதிரியும் இவன் அவருக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ இந்த எல்லாம் விதியின் செயல்ங்கிறது எதுக்கு பயன்பட்டு இருக்குன்னா, அப்ப நான் அடிக்க விடாம காப்பாற்றுறதுக்கு பயன்படுது. நாம எல்லாருமே ஒரு விதிப்படி நடக்கும். தலையில என்ன எழுதினாங்களோ எழுதின இது ஒரு கருத்து. நம்ம சமயத்தினுடைய முடிந்த முடிவு அது அல்ல, ஆனா அது ஒரு செயல். விதிப்படி தான் எல்லாமே நடக்கும். அருணகிரிநாதர் போன்றவர்கள் பக்தியினால விதியை மாற்றணும். விதிய நான் சொன்னதை மாத்திடலாம். தலையில எழுதியிருக்கு, பிரம்மா அவன் தலையில என்ன எழுதினானோ, அவன் கால்பட்டு அடிந்தது தலைமையில் அயன் கையெழுத்தே அப்படின்பார் அருணகிரிநாதர். என் தலையில அவன் எழுதின எழுத்து ஒரு கால்பட்டு அடிக்கிறான். அந்த மாதிரி பிரம்மா நம்ம தலையில எழுதி வச்சிருக்கிறார். தவத்திற்கு முன்னுக்குள் அடிகளார் சொல்லுவாரு, இந்த மாதிரி எழுத உருவான பார்பர் ஷாப்ல கொஞ்ச நேரம் முடிவு கட்டுறதுக்கே ஒழுங்கா தலையை காட்ட மாட்டேங்கிறான். இப்படின்னா இப்படி அங்கே ஒரு படம் நல்ல படமா இருக்கும், அதையே பார்ப்பான். அவன் இப்படி திருப்பான், திருப்பி இங்கேயே பார்ப்பான். என்ன அங்கேயே ஒழுங்கா காட்டாததும் பிரம்மா எழுதி முடிக்கிற வரைக்குமா காட்டியிருப்பான், என்ன ஆட்ட ஆட்டியிருப்பான். அது மாதிரி இருக்கு, எழுதியிருக்கீங்கன்னு சொல்றோம், எழுதுறேன்னு சொல்றோம். என்னமோ ஏதோ ஒன்று செஞ்ச விதிப்படி எல்லாம் நடக்கும். நாம எதிர்வினை தான் அது, செயல் விளைவு தத்துவம்னு சொல்லுவார். நம்ம வேதாத்திரி மகரிஷி சொல்லுவார், செயல் விளைவு தத்துவம். நீ என்ன செஞ்சியோ அதுக்கு ஒரு விளைவு வரும், அதை நீ அனுபவிச்சு ஆகணும். அப்படி இது விதி. முந்தி நீ செஞ்சது அல்லது இப்போ செஞ்சது அல்ல. இப்போ இந்த விதின்னு சொல்லி சொல்றோமே, என்ன விதி? விதிக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தன் என்ன பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிட்டான். ஒரு 90 நாள் ஆச்சு, ஒரு 60 ஒரு 30 ஆக 90 நாள் ஆச்சு. இது வரைக்கும் அவனுக்கு ஒன்று பற்றி அந்த உலகம்னா ஒன்றும் தெரியல. 91வது நாள் மனைவி காலையில் பலகாரம் கொண்டு வந்துருக்கா, சாப்பிடுது. பார்த்தவொன்னு கேட்டான், இன்னைக்கு அதுதானா? அவன் சொன்னான், என்னைக்கும் இதுதான். ஏப்பா அப்படி சொல்ற? ஏன்? எனக்கு இதை தவிர வேற எதுவும் செய்ய தெரியாது. என்னடா அதுன்னா,
நம்ம அவசரத்துக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா அதுதானே வைப்போம். அவன் அப்புறமும் வராமல் இருப்பான். அதுக்கு அவன் வீட்டுக்கு போனால் ரவா உப்புமா வாங்கிடுவாங்களான்னு சொன்னால் பரவாயில்ல. ரவா உப்புமா இந்த 90 நாள் தான் சாப்பிட்டான். 91வது நாள் அதை வச்சோம்னா அவன் இன்னைக்கும் அதான். அவன் சொன்னான், எனக்கு வேற செய்ய தெரியாதுங்க, வச்சுக்கிட்டு வஞ்சனை இல்லை, எனக்கு அதுக்கு தவிர வேற எதுவும் செய்ய தெரியாது. இப்போ அவன் பார்த்தான், அவங்கள என்ன தப்பு தெரியல. தெளிவா நம்ம இவரை அழைச்சிட்டு போய் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் எல்லாத்தையும் காட்டுவோம். அந்த பலகாரத்தெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் அது மாதிரி செய்யணும் ஆசை வரும், கற்று கொடுத்தலாம் செஞ்சுடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆசையில் போகிறோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சின்ன கடைகளுக்கு போனோம்னா கேட்கலாம் என்ன இருக்குன்னா, அவர் சூடாக இருக்குதுன்னா சொல்லுவார். ரவா தோசை இருக்குது, பொடி தோசை இருக்குது, பெரிய தோசை இருக்குது, வேணும்னாலும் சொல்லுவார். அது நம்ம என்ன வேணுமோ சொல்லலாம். அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு போனால் ஒன்றும் பேச மாட்டாங்க. ஒரு பேப்பர் வேணும் கையில் கொடுக்கணும், ஐயா அதில் தமிழில் எழுதியிருக்காரு, இங்கிலீஷில் எழுதி. நம்ம ஆள் போனானே இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் தெரியாதது தப்பு இல்லை, தனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ் அவனுக்கு தெரிஞ்சது இந்த ஓரத்தில் 1 2 3 போட்டுருக்காம சீரியல் நம்பர் போட்டுருப்பாங்க, அதான் தெரியும். அது ஒரு 10 வரைக்கும் அவனுக்கு தெரியாது. இப்போ அவனுக்கு தெரியக்கூடாதுல்ல. நம்பர் 7 கொண்டாங்க. அதுல நம்பர் 7ங்கிறது ரவா உப்புமா. ரெண்டு பிளேட் கொண்டு. இப்ப அவ கேட்டா, நான் அதே செய்யறேன்னு தானே இங்கேயும் வந்து அதே ஆர்டர் கொடுத்துருக்கீங்களே, அது என்னமோ தெரிஞ்ச ஆர்டர் கொடுத்த மாதிரி அவரை ஏன் அதை ஆர்டர் பண்ணீங்கன்னா, இங்க எப்படி செய்யறாங்கன்னு பாருங்க. வேற என்ன பண்றது, சமாளிச்சு ஆகணும்ல, இங்க எப்படி செய்யறாங்கன்னு பாருங்க. இப்ப அடுத்தது என்ன சொல்றது, 7 சொன்னா ரவா உப்புமா. இப்ப 6 சொல்லலாமா, சொல்லி அது அரிசி உப்புமாவா இல்லை, என்ன சனியே இருக்கிறது தெரியலையே, என்ன பண்றது அப்படின்ட்டு பார்த்தா. இப்ப பக்கத்துல என்ன சாப்பிட்றாங்கன்னு அதை சொல்லலாம். அடுத்த டேபிள்ல உள்ளவன் ரவா உப்புமா திங்கிறான், அவனுக்கு பிடிக்கும் போறதுக்காக சாப்பிடலாம். குழந்தை போல தப்பிக்கலாம்னு பார்த்தா முடியலையே அப்படின்ட்டு, சரி அதை தின்னுட்டு அடுத்தது ஏதாவது சொல்லுவாங்கல்ல, அதை நம்மளும் சொல்லலாம் அப்படின்ட்டு திங்கிற வரைக்கும் பார்த்துட்டே இருந்தான். மெதுவாக சாப்பிட்டு அவன் தின்னான். சின்னோன்னா அந்த வேற வந்தார் வந்து, சார் நெக்ஸ்ட். அவனுக்கு ரவா உப்புமா ரொம்ப பெரிய ரிப்பீட்டிங். மறுபடியும் அதே போட்டாங்க. நம்ம ஆள் என்ன நினைச்சான், ரிப்பீட்டிங் ஒரு பலகாரம் இருக்கு, நம்ம இவ்வளவு நாள் தெரியாம இருக்கோன்ட்டு, ஐயா சார் நெக்ஸ்ட் ரிப்பீட். இதாங்க விதி. ரவா உப்புமாவை இவன் விடலாம்னு நினைக்கிறான், ரவா உப்புமா இவன் விடணும். அது விதிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் நாம அதை செய்யக்கூடாதுன்னு நினைப்போம், செய்ய முடியாது, நமக்கே வந்துச்சு. நாம அதை செய்யக்கூடாதுன்னு நினைச்சுட்டு இருந்தோம், ஏன் செஞ்சோம் என்னமோ தெரியும். எனக்கு விதியை பற்றி, விதி எனக்கு ரொம்ப ஒதுக்கியா இருந்துச்சு. எப்படின்னு கேட்டீங்களா,